அவருடைய குழந்தைக்கு அவர் தொப்புள் கொடியை அவரே அறுத்தெடுத்திருக்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய அளவில் ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மருத்துவமனையில் போய் அறுவை அரங்குக்குள்ள மருத்துவர் அல்லாத ஒருவர் உள்ள போய் தொப்புள் கொடியை துண்டித்திருப்பது என்பது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2021 பிரிவு 34 செக்ஷன் 1 and 2 படி அது மீறியது. எனவேதான் மருத்துவ சட்ட விதிகளை மீறிய அந்த போலி அந்த நபர் மீது இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம். நோட்டீஸ் கொடுத்தது மட்டும் இல்ல, செம்மஞ்சேரி பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்தில் புகாரும் தரப்பட்டிருக்கிறது. டிஎம்எஸ் சார்பில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க புகார் தரப்பட்டிருக்கிறது. அவர் மீது மட்டுமல்ல, அவரை அந்த மருத்துவமனைக்குள் அனுமதித்த மருத்துவர் ஒரு பெண் மருத்துவர், தனியார் மருத்துவமனை அது, ரெயின்போ மருத்துவமனை அது. அந்த மருத்துவமனையின் மருத்துவருக்கும் இப்போது மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் தரப்பட்டிருக்கிறது காவல்துறை. அந்த மருத்துவர் பேர் நிவேதிதா, அவர் மீதும் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் தரப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம அந்த மருத்துவர் மீது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங்லையும் கூட கடிதம் தரப்பட்டு அவர் பிராக்டிஸ் பண்றதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம். மிக விரைவில் இந்த நடவடிக்கைகள் சட்ட ரீதியாகவும் துறை ரீதியான நடவடிக்கைகளும் தொடரும் என்று எதிர்பார்க்கிறோம். வெறும் நோட்டீஸ் தாங்க கொடுத்துருக்கு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுத்தாச்சு. அவருக்கு நோட்டீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு. கொலை குற்றம் இல்லை அது. அதுக்கு ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கைலாம் எடுத்தாச்சு. 50,000 ரூபாய் ஃபைன் போட்டாச்சு. 10 நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு. அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா அது. அவங்களுக்கு புரியலன்னா 50,000 ரூபாய் அபராதம், 10 நாள் மூடி வச்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ணுறது? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவங்க தானே எடுக்கணும் நடவடிக்கை. போலீஸ் தானே எடுக்கணும். டைப் 1 சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு இங்கே எங்கேயுமே இல்லை சார். எந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் இல்லை. அது விலை உயர்ந்த மருந்துங்கிறதுனால அதை போட மாட்டாங்க. ஒரு வருஷம் காத்திருக்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் அந்த குழந்தை காத்திருக்க முடியாது. ஸோ இது அரசு ஏதாவது முன்னெடுத்து அந்த மருந்துகள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறாங்க. அது மாதிரி எத்தனை குழந்தை இருக்கிறாங்கன்னு கணக்கில் இல்லை. அதாவது நாங்கள் கணக்கு எடுத்துட்டு அது மாதிரி தேவையான நடவடிக்கை. சார், மயிலாடுதுறை மருத்துவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவரம் தன்னிச்சையானது அப்படின்னு சொல்லி மருத்துவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மயிலாடுதுறை மருத்துவமனையில் ரம்யா போராட்டம் நடக்குது சார். எப்போ சஸ்பெண்ட்? ரம்யான்னு சொல்லி ரம்யா நேற்று நைட்டு சஸ்பெண்ட். யார் பண்ணது? இந்த பார்க்கல பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, அதாவது தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுத்தாலும் தப்பு, நடவடிக்கை எடுக்கலனாலும் தப்பு. இல்லைங்க, நடவடிக்கை எடுக்கலனாலும் தப்பு, நடவடிக்கை எடுத்தாலும் தப்பு. உங்கள் பார்வையில் ஏதாவது ஒன்று நீங்கள் சரி பண்ணி இந்த மாதிரி நடவடிக்கை